இப்போ கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உறவுகளை அவர் முக்கியப்படுத்துகிறார். ரொம்ப முக்கியமானது உறவு, ரொம்ப முக்கியமானது உறவை. நம்ம எந்த அளவுக்கு நம்ம கேதர் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு நம்ம அந்த உறவுகள் நம்ம சம்பாதிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் அதை கனம் பண்ணுறீங்களோ, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு உறவை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். உறவுனா நீங்களா ஏதோ நம்ம ரத்தத்தில் பிறந்த உறவை பற்றி கூட நான் பேசலை. இப்போ நான் பேசுறது ரத்தத்தில் பிறந்த உறவை பற்றி கூட பேசலை. நான் சொல்கிறது கிறிஸ்துவின் ரத்தத்தினால பிறந்த உறவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் பிறக்கும்பொழுது அடைஞ்ச உறவுகள் எல்லாம் அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான். அது ஆதாமின் வாழ்க்கை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வரக்கூடிய வாழ்க்கைக்கு பொறுப்பு இயேசு கிறிஸ்துவே. உங்களுடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள் எல்லாம் அது கிறிஸ்தவத்தினுடைய, அதாவது கிறிஸ்துவனுடைய அடிச்சுவிட ஆகாது. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள உறவுகளை ஏற்படுத்தணும். அந்த உறவுகளை நீங்கள் எவ்வளோ வேல்யூ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ரொம்ப முக்கியமானது.